பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே எஸ்ஸப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திற்காக நன்றி ஆவியானவரே. இந்த காலை நேரத்தில் இப்படி சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுங்க அப்பா, தடைகளெல்லாம் மாற்றுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க, ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா. எங்களை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்த போகிறோம். நம்ம இருக்கிற இடங்களில் எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கென்று நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம். எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம். சத்தியபரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்திரம். சாலமேனின் ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே ஸ்தோத்திரம். நிர்மல ராஜனே ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம். அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்திரம். அதரசனமுள்ள ராஜாவே ஸ்தோத்திரம். யூதருடைய ராஜாவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம். யெஷூரரின் ராஜாவே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் ராஜாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் இவ்வளோ நேரம் கர்த்தருக்கென்று நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினோம். நாம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி இந்த காலை நேரங்களிலே நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமே கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் சந்தோஷமாய் அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதும் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். இந்த பாடலை பாடி நம் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். கூக்குரல் கேட்பவரே
நன்றி நன்றி ஐயா சொல்லுவோம். கூக்குரல் கேட்பவரே சுவே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. ஓஹோ குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வென்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். பேலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. இயேசுவை பார்த்து பேலனே கண்மலையே சுவே நன்றி நன்றி ஐயாப்பா. பெரியவர் என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவர் என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். நினைவெல்லாம் அறிபவரே சுவே நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரை பார்த்து நினைவெல்லாம் அறிபவரே சுவே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவே நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. இயேசுவை பார்த்து நலன் தரும் நல் மருந்தே அப்பா நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன்.
நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறோம். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரங்களிலே பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா ஆக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா. அவரை பாடி நாம் கம்பீரமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் சந்தோஷமாய் இந்த பாடலை பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். ஆமென். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. சொல்லுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பேன் இயேசுவே, நம்பிக்கையோடு துதிப்பேன் விசுவாசமாய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென், ஆமென். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். இயேசுவை பார்த்து நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. ஆமென். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. இயேசுவை பார்த்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன் விசுவாசமாய், நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்லுங்க. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். ஆமென். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும்போதே கர்த்தர் என்னை
பராமரித்தி குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ. ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீ. பார்த்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென் இயேசுவே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஆண்டவரை பார்த்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென் ஆமென், நம்பிக்கையோடு துதிப்பேன் இயேசுவே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். ஆமே, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். என் இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். ஆமே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன். அப்பாவை பார்த்து நம்பிக்கையோடு துதிப்பேன். விசுவாசமாய் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமே, நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். ஆமே, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அப்பா, நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. வேலன் குன்றி போகும்போதும் கைவிடாதவரே. என் வேலன் குன்றி போகும்போதும் கைவிடாதவரே. எல்லாரும் சொல்லுவோம், நாள்தோறும் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு துதிப்பேன். விசுவாசமாய் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஆமென், நம்பிக்கையோடு துதிப்பேன். இயேசுவை பார்த்து பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். ஆமென், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். ஆமே, நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இந்த காலை நேரங்களில் இயேசுவே நீர் இறங்கி வாருங்க, நீங்கள் காலை நேரங்களில் இறங்கி வாங்க என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை புதிதாய் மாற்றி கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா என்று சொல்லி ஆண்டவரே நாம் வரவேற்போமா? நாம் யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீரேப்பா எங்கள் மத்தியிலே வாங்க, நீர் இயேசப்பா எங்களுடைய உள்ளத்திலே வாங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம்.
ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரில் நாம் அன்பு கூறும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரங்களில் ஏசப்பா உங்கள் மகிமை இறங்கட்டும்ப்பா, உங்கள் சக்கினா மகிமை இறங்கி வரட்டும்ப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா என்று சொல்லுவோமா. எல்லாரும் வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்த ஆவினால் நாம் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரோடு உறவாடுவோம் இந்த நேரத்தில். ஓ நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ரிஷபலதனி மக்கரல சந்தூரி கரல, ஓ ரிபலவரி ஆந்தனி மக்கரல சந்தூரி மக்கரல சகரல, ஹல்லேலூயா. ஓரி ஆந்தனி மக்கரல ஷபலவரவனி மக்கரல, ஹல்லேலூயா. ஏசப்பா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த காலை நேரங்களில் வறண்ட நிலமாய் நாங்கள் காணப்படுகிறோமே, நீங்கள் இறங்கி வாங்கப்பா அப்பா, எங்களுடைய தாகத்தெல்லாம் அறிஞ்சிருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா. ஆண்டவர் இந்த நாளிலே நாம் துதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். ஆண்டவர் உன் பிரச்சனைகளை மாற்றுகிறார். உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு நீங்கி போகிறது. ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நீ விசுவாசிக்கும் போது அது அப்படியே நடக்கும். ரீவலாதா நீமா கரல ஷக்கரலாதா நீமா கரல. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரங்களிலே இயேசு கிறிஸ்து ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிவலவரி ஆந்தனி மக்கரல ஷிகரலத நமக்கரல. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அவரால் மட்டுமே வரும். உன் வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஓ நீர் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அப்படியே அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறாரே. ஓ ரிவலவ ஷமக்கரல ஷிகரலத நிமக்கரல. எந்த காரியத்திற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக செபித்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய விருப்பங்களை எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன் இந்த காலை நேரங்களில் நீ ஆண்டவரை உண்மையாய் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உன் விருப்பங்களை அறிந்து அதை நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறாரே. ஓரி வலவரி அந்த நிமக்கரல, ஓரி சந்தூரி கரல சபலத நிமக்கரல, ஓரி வலவரி 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 வலத நிமக்கரல சக்கரலத நமக்கரல ரியாந்த நிமக்கரல சக்கரலத நிமக்கரல. ஹல்லேலூயா. ரிபலவ ஷபலவ ரிபலவரி ஆந்தனி மக்கரல, பௌடிரி பௌடிரி துபலாந்தலௌ ஷலாந்தனி மக்கரல ஷக்கரல ரியாந்தனி மக்கரல ஷக்கரல தன மக்கரல ஷக்கரல தன மக்கரல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஓ உம்மை நோக்கி என் கைகளை இயேசுவை பார்த்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. கரங்களை உயர்த்தி நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி இயேசுவை பார்த்து அப்பா நாங்கள் வறண்ட நிலமாய் காணப்படுகிறோமே, நீர் இறங்கி வாங்கப்பா, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி இயேசுவை பார்த்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உன் பக்கத்திலே உன் அருகாமையிலே அவர் காணப்படுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து முழு உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை பார்த்து இயேசு ஒவ்வொருத்தருடைய கரங்களை பார்க்கிறார். உன் வலது கரத்தை அவர் பார்க்கிறார். பரலோகத்துக்கு நேராய் உன் கரங்களை நீட்டு. ஓ ரிவலவ ஷவனம கரல சந்துரி கரல. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை இயேசுவை பார்த்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. ஒரு ஷபலவரியாந்த வறண்ட நீளம் தவிப்பது போயிசுவே, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே இயேசுவை பார்த்து எனது ஏக்கமே
எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே இயேசுவே, உமக்கு பிரியமானதை செய்ய இந்த காலை நேரங்களில் நீர் எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஆண்டவரை பார்த்து, நீரே என் தேவன், ஓம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இயேசுவை பார்த்து, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளர், அவர் துணையாளர். மேக ஸ்தம்பமே அப்பா, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, ஓஹோ துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, ஓ தேற்றும் தெய்வமே, ஓ துணையாளரே. ஒரு பலவ சபலவரி ஆந்தனி மக்கரல, ஓரி சந்துரி மக்கரல, சக்கரல தன மக்கரல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஓரி பலவ சிகரல தன மக்கரல. அவர் மகனாக மகளாக நம்மை தெரிந்து கொண்டார். ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியர்களாக நம்மை தெரிந்து கொண்டாரே. அவரை மட்டுமே இந்த காலை நேரங்களை உயர்த்தி அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாருமே நம்ம இந்த ஆராதனைக்கு கடைசி பகுதிக்கு நேராக நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், ஒரு சமர்ப்பணம் செய்வோம். அல்லேலூயா. ரீபா லாதா நாமா காராலா சகாராலா நீமா காராலா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். இயேசுவை பார்த்து, மகளாக தெரிந்து கொண்டீர் அப்பா, மறுபடி பிறக்க வைத்தீரோ. சபலவா, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. கரங்களை உயர்த்தி, ராஜாக்களும் நாங்களே, ஹோ 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 ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. இயேசுவை பார்த்து, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கரங்களை அசைத்து, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ரிபலவா ரியாந்தனி மக்கரல சகரல தனி கரல ஷமகரல ரியாந்தனி மக்கரல சகரல பாபா சௌடி ரியாந்தனி மக்கரல பௌடிரி பௌடிரி துபலாந்த லௌஷலாந்தனி மக்கரலே. இயேசுவே, இந்த காலை நேரங்களில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியே, எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ரிஷதனி மக்கரல சக்கரல, பரிசுத்தமாக்கும்பா, எங்களை உருவாக்கும், எங்களை உடைத்து விடுங்கப்பா. ரிபலவரியாந்தனி மக்கரல ஷிகரல. அல்லேலூயா. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ், ஆராதனை உமக்கே. ஓ பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ், ஆராதனை உமக்கே. இயேசுவே, உருவாக்கும் தெய்வம்
ஏகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உருவாக்கும் தெய்வம் ஏகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே. இயேசுவை பார்த்து கரங்களை அசைத்து ஆராதனை, எங்களுடைய ஆராதனை, ஆராதனை இயேசுவே. ஓ அப்பா அப்பா உங்களுக்கு இயேசுவே நன்றி ராஜா. ரிவலா சக்கரலே ஆராதனை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஆராதனை நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. அப்பா அப்பா ரிஷவலவரி அக்கரலது சந்தூரி மக்கரல உங்களுக்கு நன்றி ராஜா. இன்னும் ஒரு விசையாய் கூட நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எங்களுடைய ஆராதனை துதிகன மகிமை எல்லாம் உமக்கொருவருக்கே, ஆராதனைக்கு பாத்திரர் நீர் மட்டுமே என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் சொல்லுவோமே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. நன்றி ராஜா. அப்பா அப்பா இயேசுவே உங்களுக்கு இயேசுவை பார்த்து ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை. நன்றி ராஜா. அப்பா அப்பா நன்றி இயேசுவே உங்களுக்கு நன்றி. நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மைட்டி காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி இயேசுவே எங்கள் மத்தியிலே உலாவினீரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டீரே உமக்கு நன்றி. உங்கள் பிரசனத்திற்கு நன்றி ஆவியானவரே. இந்த ஆராதனை நேரத்தில் நீர் எங்களை பலப்படுத்தினீர், எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. நாம் இவ்வளோ நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்தோம். நாம் இப்பொழுது நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம். இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 6. நம்ம எல்லாரும் திருப்பி வைத்துக்கொள்வோம். நாம் வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பிவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வராவிட்டால் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துர்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான். அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்திலே திரியவாரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். 6 காரியங்களை கர்த்தர்
வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, கோதாருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும்போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. அது உன்னை துர்மார்க்கர் ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பம் துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ள கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே. அவளை தொடுகிற எவனும் ஆக்கினிக்கு தப்பான். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டிலுள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். அப்படியே செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் இலச்சையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த காலை நேரங்களிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நம் வசனங்களை நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இதில் பாருங்கள், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து 10 வரைக்கும் நாம் தியானிக்கலாம். பாருங்க, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சோம்பேறியை பற்றி இந்த இடத்துல சாலமோன் சொல்லியிருக்கிறாங்க. சோம்பேறிக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஆலோசனை, நீ எறும்பினிடத்தில் போய் உன் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் என்று சோம்பேறிக்கு சொல்கிறாங்க. எறும்பு பாருங்கள், நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? ஆனால் மனுஷன் பாருங்களேன், 6 அறிவு படித்த ஒரு மனிதன், ஞானவான். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த சோம்பேறி இடத்துல சொல்கிறது என்ன ஒரு வார்த்தைனா, நீ போய் எறும்பின் இடத்துல போயிட்டு உன் வழியை பார்த்து நீ கற்றுக்கொள். அதனுடைய வழிகளை பார்த்து அது எப்படி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளணுமா? ஞானத்தை எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று. அப்போ சோம்பேறிக்கு ஞானம் இல்லையா? சோம்பேறினா யார் அப்படின்னு சொல்லும்போது, சோம்பேறி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாமே இருக்கும், எல்லா விதத்திலும் அவங்களால முடியும். ஆனால் எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குதுன்னா கூட சோம்பேறிங்க என்ன தெரியுமா செய்வாங்க, அதை கீழே குனிஞ்சு எடுப்பதற்கு கஷ்டப்பட்டுட்டு அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை தாண்டி போவாங்க. இவர்கள் தான் சோம்பேறி. எப்பொழுதும் என்ன செய்வாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் எல்லா நேரத்திலும் டைம் பாஸ் பண்ணிவிட்டு இப்படி இருப்பாங்க. அதனால தான் அவங்க வேலை செய்யாதவங்கள தான் சோம்பேறி என்று சொல்லப்படுகிறது. அப்போது பைபிளில் என்ன வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேலை செய்யாமல் யாருமே சாப்பிடக்கூடாதாம். வேலை செய்யாமல் சாப்பிடவே கூடாது, வேலை செய்யலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். இப்போ சோம்பேறி எந்த வேலையுமே செய்யாமல் சாப்பிட்றாங்க. அதனால தான் அந்த சோம்பேறியை பார்த்து, நீ இப்போ எறும்பினிடத்தில் அதனுடைய வழிகளை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கொள். ஒரு ஞானமே இல்லை சோம்பேறிக்கு, புத்தியே இல்லை, வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. அதனால தான் நீ இப்போ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்
ஞானத்தை நீ கற்றுக்கொள் அப்படின்ட்டு ஒரு எறும்போட ஒப்பிட்டு அந்த சோம்பேறியுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறத பார்க்குறோம். எறும்பு நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னா, அழகாக வரிசையாக அதுக்கு வந்து யாருமே அதை வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கீழே உள்ள வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லாது இருந்தும் அது என்ன செய்யுதுன்னா, கோடை காலத்தில் வந்து தனக்கு வேண்டிய ஆகாரத்தை என்ன செய்தான், அது சேர்த்து வைத்து கொள்ளுகிறதாம். கோடை காலத்தில் வந்து உழைக்கணும். அதாவது ஒரு பழமொழி கூட சொல்லப்பட்டிருக்குது, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடாதே. நாம் என்ன செய்யணும், நம்ம உழைச்சி தான் வாங்கணும். மற்றவங்களுடைய கஷ்டத்தில், மற்றவங்களுடைய உழைப்பில் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கிறார் இல்லையா. வெயிலாக இருக்குதுன்னு வெயிலை பார்த்தோம்னா நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. அதான் அந்த வெயில் காலத்தில் கூட, அந்த கோடை காலத்தில் கூட என்ன செய்தான், அதற்கு வேண்டிய ஆகாரத்தை, தானியத்தை அது வந்து என்ன செய்தான், அந்த எறும்புகள் சேர்த்து வைத்து கொள்ளுகிறதாம். அப்போ அந்த மழை காலத்தில் அது என்ன செய்யாது, வெளியில் வராது. எவ்வளோ ஞானம் பாருங்கள், எவ்வளோ ஞானத்தை எறும்புக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதான் அந்த எறும்பினத்தில் போயிட்டு நீ அதனுடைய வழிகளை பார்த்து அது எப்படி நடக்குது, அது எப்படி ஆக்டிவாக இருக்குது, அது வழிகளை பார்த்து நீ ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சோம்பேறிக்கு அந்த இடத்துல வந்து ஆலோசனை சொல்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. எறும்புக்கு வந்து ஒரு அதிகாரி இல்லை, ஒரு தலைவன் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. அப்பா அம்மா இருக்கிறாங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் போனால் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க கைட் பண்ணுறதுக்கு, சபைக்கு போனால் போதகர் இருக்கிறாங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு, வீட்டில் வந்து கணவன் மனைவியை கைட் பண்ணுறாங்க. இது போல் நம்ம ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம். வேலை ஸ்தலங்களிலே வந்து அதிகாரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே சூப்பர்வைசர் இருக்கிறாங்க, மேனேஜர் இருக்கிறாங்க. ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறது. எதற்கு, அந்த கீழே உள்ள ஆட்களை கைட் பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. ஆனால் இந்த எறும்புக்கு யாரா இருக்கிறாங்களா, அதிகாரியும் இல்லை, தலைவனும் இல்லை, யாருமே நீ இப்படி தான் நடக்கணும், இந்த வழியில் தான் போகணும், இந்த தானியத்தை தான் நீ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. யாருமே இல்லாது இருந்தோம் அது எப்படிங்க அவ்வளோ ஞானமாக அந்த தானியத்தெல்லாம் அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைத்து கொள்கிறது. இன்றைக்கி சோம்பேறி எப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிடலாம், மற்றவங்களுடைய உழைப்பில் வாழ்கிறாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி என்ன செய்கிறதில்ல, ஒரு பெற்றோருக்கும் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல, வீட்லேயும் எந்த வேலை செய்கிறதில்ல, வெளியிலையும் எந்த வேலை செய்கிறதில்ல. சாப்பிட்டு 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 என்ன செய்கிறாங்க, சோம்பேறிங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதான் பாருங்கள், கீழே இருக்கிற வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, அந்த எறும்பு என்ன செய்தா, அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுது. கீழே உள்ள வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, அதாவது தூங்குறவங்கள கூட நம்ம எழுப்பிடலாமா, ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எழுப்பவே முடியாதான். அப்போ எப்போவுமே என்ன செய்வாங்க, சோம்பேறிங்க அசதியாக சோர்வாக படுத்துகிட்டே இருப்பாங்க, எழுந்துக்கவே மாட்டாங்க. அந்த படுக்கையை விட்டே எழுந்துக்க மாட்டாங்க. உன் தூக்கத்தை விட்டு எப்பொழுது நீ எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே. அவங்களுக்கு வந்து பொழுது விடியறதே எப்படி தெரியுமா, 10 மணி 9 மணி, இதான் அவங்களுக்கு விடியற் காலம். யாருக்கு, சோம்பேறிகளுக்கு. பொறுமையாக எந்திரிப்பாங்க. அவங்க சாப்பிட்ற டைம் கூட பார்த்தீங்கன்னா, காலை டிஃபன் சாப்பிட்றது எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்கன்னா, 11 மணிக்கு, 11:30க்கு. காலை சாப்பாடு ஒரு சில டைமில் காலையில் சாப்பிடவே மாட்டாங்க, 1 மணிக்கு அப்படி சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் சோம்பேறித்தனம். தூங்கிட்டே இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு உறங்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சோம்பேறிக்கு சொல்கிறாங்க. எறும்புக்கிட்ட போய் நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம வந்து விரல் வச்சு இப்படி நசுக்கி போட்டாலே அது நசுங்கி போயிடும். ஆனால் அதனிடத்தில் போய் நீ ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு சோம்பேறிக்கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அநேகர் வந்து நிறைய விஷயத்தில் சோம்பேறித்தனமாக நிறைய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் எல்லாமே முடியும். ஆனால் வேலைக்கு போக மாட்டோம், வீட்டிலும் என்ன செய்ய மாட்டோம், நிறைய நேரத்தில் சோம்பேறியே அந்த வேலை செய்ய மாட்டோம். அநேக நேரத்தில் வந்து வேலை கிடைச்சாலும் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அந்த வேலையை நம்ம என்ன செய்கிறோம், நம்மளே தடை பண்ணுறோம். ஏன்னா வேலை செய்ய முடியாது, சோம்பேறித்தனம். ஊழியத்துக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், வெளியில் அங்கே ஒரு இடத்துல ப்ரேயர் இருக்குது, ஒரு இடத்துல மீட்டிங் இருக்குது, வாங்க போகலான்னு கூப்பிட்டாக்கா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு. அன்றைக்கி தான் வந்து ரொம்ப தலைவலிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், முடியாமல் படுத்துரும். ஏன்னா சோம்பேறித்தனம், வெளியில் போக முடியாது. ஆண்டவர் இந்த சோம்பேறித்தனத்தை விரும்பலை. இந்த நாளிலே நம்ம சோம்பேறியாக இல்லாதபடி நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. நாம தான் எறும்புக்கு வந்து யாருமே சொல்லலைங்க. ஆனால் வந்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல க்யூவில் போய் நிற்கிறாங்கன்னா கூட ரேஷன் கார்டில் வந்து அப்படியே ஒரு வரிசையாக நிற்கிறதுக்கு கூட தெரியல. ஆனால் எறும்புக்கு வந்து யாருமே சொல்லித்தரல, அவ்வளோ ஞானமாக இருக்குது.
இன்றைக்கி நிறைய படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், ஒரு லைனில் நிற்கிறதுக்கு தெரியல, ஒரு வேலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் படுறோம். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கர்த்தர் வந்து அருவருக்கிறார். இந்த காலை நேரங்களிலே நாம் வந்து என்ன செய்யணும்? சோம்பேறித்தனமாக இல்லாதபடி நம்ம ஞானம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணுமோ நம்முடைய அந்த ப்ரொசீஜர் பிரகாரமாக நம்ம என்ன செய்யணும்? எதை செய்யணும்? மார்னிங் எந்திரிக்கிறோமா, ப்ரேயர் பண்ணுறோமா, நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், அதுக்கடுத்து என்ன செய்யணுமோ அதை ரொட்டீனாக போயிட்டே இருக்கும்போது நம்ம ஆக்டிவாக இருப்போம். நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இருக்கும்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம விட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இல்லாதபடி நம்ம ஞானமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் சோம்பேறித்தனமாக இல்லாமல் அப்பா ஆக்டிவாக ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் அப்பா நாங்கள் இருக்க ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை செஞ்சிடுங்கப்பா. அந்த கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவிக்கணுமே ஏசப்பா, நீங்கள் உதவி செஞ்சிடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து என்ன செஞ்சோன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். நாம் இப்பொழுது மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நாம் வந்து முதலாவதாக மோனிஷா என்ற ஒரு சகோதரிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க வந்து அவங்களுடைய வேலை ஸ்தலங்களில் ஏதோ ப்ராப்ளம், வீட்லேயும் ஏதோ பிரச்சனை, ஆண்டவர் அந்த பிரச்சனையெல்லாம் மாற்றி போடணும். அவங்க நம்பிக்கையாக என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்டை வந்து அவங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருக்காங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் மோனிஷா என்ற சகோதரிக்காக நாம் ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிபாலா வாஷகரலா தனிமா கரலா சந்துரி கரலா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரங்களிலே அருமையான மோனிஷா என்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அந்த சகோதரியை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களிலே பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த சகோதரிக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் நீங்கள் தொடுங்கப்பா. அவர்களோடு நீர் பேசுங்கப்பா. வேலையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனை ஏசப்பா லகுவாய் முடிய ஏசப்பா நீங்கள் உதவி செஞ்சிடுங்க. வீட்டில் காணப்படுகிற பிரச்சனை மாறட்டும். சூழ்நிலைகளை மாற்றுங்க. வீட்டில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க. சமாதானத்தை கொடுங்க. எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க. சகோதரிக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க. திட நம்பிக்கையை கொடுங்க. விசுவாசத்தை கொடுங்க. ஓ தைரியமாக இருக்கு. பயப்படாமல் வீட்டை குறித்தோ வேலையை குறித்தோ பயப்படாமல் எந்த காரியங்களை குறித்து பயப்படாதபடி சகோதரிக்கு நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா. நீர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் ஒரு அற்புதத்தை செஞ்சிடுங்கப்பா. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா ஸ்தோத்திரம். அவங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீர் ஜெயமாய் மாற்றி கொடுங்க ஆவியானவரே. நீங்கள் அப்படியா செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நல்ல அந்த சகோதரிக்கு நல்ல அந்த வேலை ஸ்தலங்களிலும் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போட்டாங்க. நம்ம விசுவாசமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சகோதரி பிரியா, அவங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியா வந்து அவங்களுடைய வேலை வந்து ப்ரொமோஷன் ஆகணும். அவங்களுக்கு சேல்ரி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக அவங்க படிச்சுட்ருக்காங்க. பிரியா, சரண்யா, சகோதரி சரண்யா, இவங்க 2 பேருக்கும் அந்த படிப்பு அந்த காரியத்தில் அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு ஜாப் ஏசப்பா கொடுக்கணும். இன்னொரு ப்ரேயர் பாயிண்ட்டும் அவங்க போட்டிருந்தாங்க. என்ன பாயிண்ட்டுனா பவித்ரா என்கிற ஒரு சகோதரிக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பவித்ராவுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஏசப்பா கொடுக்கணும். இதற்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. அருமையான சகோதரி பிரியாவுக்காக ஜெபிக்கிறேன் பாப்பா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாலிபத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் காணப்படட்டும்ப்பா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கணுமே. வேலை ஸ்தலங்களிலே ஏசப்பா கிருபை அப்பா. வேலை
வேலை ஸ்தலங்களில் கிருபை இருக்கட்டும்ப்பா. விசேஷமாக வேலையை ஏசப்பா அவங்களுக்கு அப்பா ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க. ஜாப் ப்ரொமோஷன் ஆகட்டும், சேலரி இன்க்ரீஸ் ஆகட்டும். ஏசப்பா ஸ்தோத்திர சரண்யாவுக்காக, பிரியாவுக்காக அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த படிப்பில் நல்ல ஞானத்தை தாங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயின்றி அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியாக ஞானத்தை கொடுங்கப்பா. அப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க. சரண்யாவுக்கு ஞானத்தை கொடுங்க, பிரியாவுக்கு ஞானத்தை கொடுங்க. 2 பேருக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாப் அப்பா கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மால் முடியும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பவித்ராக்காக செபிக்கிறேன். அருமையான சகோதரி பவித்ராவை கர்த்தர் பலப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லைன்னு சோர்ந்து போகாதபடி தைரியமாக இருக்கணும்ப்பா. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பவித்ராக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ஆவியானவரே. உம்மால் முடியுமாப்பா. நீங்கள் அப்படியா செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த காலை நேரங்களிலே ஒவ்வொருவருக்காக செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பாரத்தோடு நம்ம செபிப்போம். நாம் செபிக்கும் போது ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் இந்த காலை நேரத்தில் சுகமாகணும். ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்த்து நாம் செபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த காலை நேரங்களில் ஏசப்பா ஒவ்வொரு வியாதியஸ்தரை நாங்கள் நினைக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிட்னி பிரச்சனையில் இருக்கிற அப்பா ஒவ்வொருவரை நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். கிட்னி ஸ்டோன் இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும். யாரெல்லாம் ஆண்டவர் கிட்னி உள்ள அப்பா ஸ்டோன் காணப்படுகிறதோ அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. நான்சி என்கிற சிஸ்டருக்கு ஆண்டவரே அப்பா அந்த கிட்னியில் இருக்கிற கல் ஏசப்பா இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும். அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் சுகர் மூலமாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குங்க. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும்ப்பா. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா கேன்சர் வியாதி, கேன்சர் கட்டிகளை கர்த்தர் மாற்றுங்க ஆவியானவரே. நீர் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். பிளட் கேன்சர் மாறட்டும். பிளட் கேன்சர்லேருந்து விடுதலை. நல்ல சுகம் உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. மஞ்சள் காமாலை வியாதியிலிருந்து விடுதலை. இயேசுவி நாமத்தினால மஞ்சள் காமாலை வியாதியிலிருந்து விடுதலை. உயிர்கொல்லி நோய் இயேசுவி நாமத்தினால ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திர சரீரத்தில் இருக்கிற மஞ்சள் காமாலை வியாதி இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும். சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. டிபி வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற. தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் ஸ்தோத்திர தொண்டையில் வருகிற சீல் ரத்தம் இயேசுவி நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே டிபி வியாதியிலிருந்து விடுதலை. அப்பா வேதமணி ஆண்டிக்காக செபிக்கிறேன். இயேசுவி நாமத்தினால அந்த ஆண்டிக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் வாய் வழியாக சாப்பிடாம டியூப் வழியாக சாப்பிட்றாங்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட வியாதி இயேசுவி நாமத்தில் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறட்டும். இயேசுவி நாமத்தில் லோ சுகர், லோ ப்ரெஷர் இயேசுவி நாமத்தில் வெளியேறுவதாக. தலை சுத்து, மயக்கம் ஜனத்தை விட்டு வெளியேறட்டும். ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவி நாமத்தினால எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற. இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் விடுதலை சுகம் உண்டாகட்டும் அப்பா. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஷபா லாதா நீமா காராலா ஷாக்காரால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலும்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும். எல்லா எலும்பு ப்ராப்ளங்கள் மாறட்டும். எல்லா எலும்பு ப்ராப்ளம் மாறுவதாக. நரம்பு பிரச்சனை மாறட்டும். நரம்பு மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. விடுதலை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபிக்ஸ் வியாதி இயேசுவி நாமத்தில் ஃபிக்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொருக்கும் ஃபிக்ஸிலிருந்து கர்த்தர் விடுதலை தாங்கப்பா. ஃபைல்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை சுகம் உண்டாவதாக இயேசுவி நாமத்தில். எல்லா அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி மாறுவதாக. சைனஸ் ப்ராப்ளம் மாறுவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அடிக்கடி தும்மல், அடிக்கடி ஜலதோஷம், மூக்கு உள்ளே இருக்கிற கட்டி இயேசுவி நாமத்தில் மறையட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நெஞ்சு எரிச்சல் ஸ்தோத்திரம். வயிற்று புண்ணு, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல் புண்ணு இயேசுவி நாமத்தில். அல்சர் ப்ராப்ளம் மாறட்டும். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அல்சர் ப்ராப்ளம் மாறுவதாக. யாருக்கெல்லாம் ஏசப்பா ஜீரணம் ஆகலையோ ஜீரண உறுப்புகளை தொடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடணும். நல்ல ஜீரணமாகணும்ப்பா. ஜீரண உறுப்புகளை தொடுங்க.
ஜீரண அப்பா உறுப்புகளை தொடுங்க இயேசுவி நாமத்தினால. ஒவ்வொருவருக்கு இருக்கிற ஆண்டவர் இருதய பிரச்சனை மாறுவதாக இயேசுவி நாமத்தினால. இருதயத்தில் காணப்படுகிற வலி வேதனை நீங்கட்டும். ஓ ஸ்தோத்திர, ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக. இருதய ஓட்டை அடைக்கப்படட்டும் அப்பா. இருதய அடைப்புகள் திறக்கப்படட்டும். ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவரே ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்பா. அடிக்கடி ஒரு ஹார்ட் அட்டாக்லேருந்து விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை 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 உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால. அடிக்கடி வருகிற இயேசப்பா ஒற்றை தலைவலியில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தினால விடுதலை, ஒற்றை தலைவலியில் விடுதலை, ஒற்றை தலைவலியிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. வயிற்று ஆண்டவர் வயிற்று புண்ணு மாறட்டும், வயிற்று வலியிலிருந்து விடுதலை. கர்ப்பப்பையில் இருக்கிற ஆண்டவர் நீர் கட்டி மறையட்டும் இயேசுவி நாமத்தினால. ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏசப்பா நீர் சுகத்தை தாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளை தொடுங்க. பெரும்பாடாக இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா இயேசுவி நாமத்தினால. ஹல்லேலூயா. ஓ நுரையீரல் பிரச்சனை பாதிக்கப்பட்டவர்களை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தினால. எல்லா நுரையீரல் பிரச்சனை மாறுவதாக. ரூத் என்கிற பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. சாட்சியா நிறுத்துங்கப்பா, ஜீவனை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்பா ப்ரெஷர், ஐ ப்ரெஷர்னால் வருகிற சூழ்நிலைகள் மாறட்டும், மன அழுத்தம் மாறட்டும், குழப்பத்தின் ஆவி மாறட்டும், டென்ஷன் குறையட்டும் இயேசுவி நாமத்தினால. யாருக்கெல்லாம் தலை பகுதியில் வருகிற அடிக்கடி வருகிற ப்ரெஷர் இயேசுவி நாமத்தினால மாறுவதாக. உச்சம் தலைவலி, ஹல்லேலூயா, முன்னாடி பின்னாடி வடிக்கிற தலைவலி, எல்லா தலைவலியிருந்து ஏசப்பா நீங்கள் விடுதலை விடுதலை கொடுங்கப்பா. ப்ரெஷர்லேருந்து விடுதலை கொடுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல கட்டிகள் காணப்படுகிறதோ, தலையில் இருக்கிற கட்டி, பிரெயினில் இருக்கிற கட்டி பா இயேசுவி நாமத்தில். பிரெயின் டியூமரில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை சகோதரர்களை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தில். விடுதலை, பிரெயினில் இருக்கிற டியூமர் கட்டி இயேசுவி நாமத்தில் மறைவதாக. நிர்மலா என்கிற சகோதரிக்கு நல்ல சுகத்தை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க. பிரெயின் டியூமரில் இருக்கிற அந்த கட்டி மறையட்டும். அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க விடுதலை விடுதலை. அக்களில் இருக்கிற கட்டி, ஓ கால்களில் இருக்கிற கட்டி, இடுப்பு பகுதியில் காணப்படுகிற கட்டி, வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டி, ஓ தொண்டை பகுதியில் இருக்கிற கட்டி இயேசுவி நாமத்தில். முதுகு பகுதியில், கழுத்து பகுதியில், மார்பகத்தில் இருக்கிற கட்டி இயேசுவி நாமத்தில். உதட்டில் காணப்படுகிற கட்டி, யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற கட்டி, மோஷன் போகிற இடத்துல இருக்கிற கட்டி இயேசுவி நாமத்தில் மறைந்து போவதாக. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு விடுதலை சுகத்தை கத்தர் கட்டளிடுவீராக. உங்கள் சுகம் இப்பொழுதே இப்பொழுதே பா ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டுமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தினால. ஓரிபாலா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவர்களை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தினால். எல்லா வீசிங் ப்ராப்ளம் மாறட்டும். தொண்டை கரகரப்பு, தொண்டை எரிச்சல், ஓ நெஞ்சு எரிச்சல் இயேசுவி நாமத்தினால் மாறட்டும். அடிக்கடி வருகிற சளி, இருமல், ஓ மூச்சு திணறல் இயேசுவி நாமத்தினால் மாறுவதாக. ஓ பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ அடிக்கடி இசப்பா இருக்கிறதுல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாறட்டும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவர்களை நினைக்கிறோம் இயேசுவி நாமத்தில். அடிக்கடி வருகிற ஏப்பம், அடிக்கடி வருகிற நெஞ்சு எரிச்சல், ஜீரணமாகாத சூழ்நிலை எல்லாம் மாறுவதாக. ரிவாலாவா ஷக்கரலத நமகரல. ஹல்லேலூயா. இன்னும் அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களப்பா. அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போயிருக்கலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதியஸ்தரை நாங்கள் நினைக்கிறோம் ஆவியானவரே. நீர் ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆவியானவரே. விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு வியாதியஸ்தரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கினார், விடுதலை கொடுத்து விட்டார். நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ ஒவ்வொரு பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், வாய்க்க பண்ண வேண்டும். ஒவ்வொரு பிரயாணங்கள் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தரணும். இதற்காக நாம் செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ, யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ, சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், ஏசப்பா சிறு பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் நீர் ஏசப்பா விலைக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல ஒரு அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாப்பை கொடுங்க. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. வேலைக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கிருபை இருக்கட்டுமாப்பா, உங்கள் கிருபை இருக்கட்டுமாப்பா. ஹல்லேலூயா. ரீபா லாதா நாம கரால ஷக்கரா லாதா நாம கரால.
அப்பா ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை, விசுவாசிகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியத்துக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. 2 வீலரில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க, போகும்போதும் வரும்போதும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. ட்ரெயினில் பிரயாணப்பட்டு போகிறார்கள். ஷிகாராலாதா நமக்காரால எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் விபத்துக்கும் நீர் ஒவ்வொருவரையும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய தேவ தூதர்களை வைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளில் நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் அப்படியா செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்தாங்க. பிரயாணங்களை இந்த நாளில் ஆண்டவர் வாய்க்க செய்தாங்க, ஜெயமாய் முடித்து கொடுத்தாங்க. நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாது இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு பாரத்தோடு நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் சென்று ஆவியானவரே நீர் சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. சமாதான நதியை போல பாயணுமே. சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களின் நதியை போல பாயணுமே. கணவன் மனைவிக்கிடையே ஒரு சமாதானத்தை கொடுங்க, நல்ல புரிதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தால் சமாதானத்தை கொடுங்கப்பா. மருமகள் மாமியார்க்கிடையே சமாதானத்தை ஊற்றுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே சமாதானம். ஹல்லேலூயா. சபை போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு சமாதானம். ஸ்டூடெண்ட்டுங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் சமாதானம்ப்பா. வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதிகாரிகளுக்கும் ஒரு சமாதானம். ஸ்தோத்திரம். ஊழிய பாதையிலே ஒரு சமாதானம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் சமாதானத்தை ஊற்றுங்க. ஒவ்வொரு இடங்களிலும் சமாதானம் நதியை போல பாயட்டும், குடும்பங்களிலே பாயட்டும். ஹல்லேலூயா. ஷிகாராலாதா நமக்காரா. சமாதான இன்மை மாறுவதாக. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால ரிபாலாதா நிமக்கரால ஷக்கராலாதா நமக்கரால இயேசுவின் நாமத்தினால நீங்கள் சமாதானத்தை நீர் கட்டளிட்டதற்காக, நீங்கள் ஊற்றி விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நல்ல சமாதானத்தை கொடுத்து விட்டீங்க, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தை ஏசப்பா கொடுத்ததற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் செபிக்க போகிறோம். கடன் பிரச்சனை ஏன் வருதுன்னா, வேலை இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்குறாங்க. வேலை படிச்சுட்டு வீட்டிலே இருப்பாங்க, வேலை கிடைக்கல. வறுமையினால் என்ன செய்கிறாங்க, பசிக்காக லோன் எடுக்கிறாங்க, ஃபைனான்ஸ் எடுக்கிறாங்க, அதை கட்ட முடியல, கடன் அதிகமாகிடுது. கடன் அதிகமாகிட்டு என்ன செய்கிறாங்க, தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் மாற்ற வேண்டும். இந்த காலை நேரில் நம்ம பாரத்தோடு செபிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக உங்கள் பிரசனம் கடந்து செல்லட்டும்ப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்கப்பா. வறுமைக்குள்ளாக இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா எல்லா வறுமைகளையும் மாற்றுங்க. நல்ல ஒரு வேலையை கொடுங்கப்பா. வறுமை நிமித்தமாக கடன் எடுக்கிறார்களே, எல்லா கடன் சூழ்நிலை மாற்றுங்க. கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க. கடன்களை எப்படியாவது அடைத்து விட வேண்டுமே, நீங்கள் உதவி செஞ்சிடுங்க. கடன்களை கண்டு பயந்து தற்கொலைக்கு நேராய் போகக்கூடாது. எல்லா தற்கொலையின் எண்ணத்தை மாற்றுங்க. தற்கொலையின் ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ரீபாலா ஷிகாராலா தமக்காராலா ஷவாலா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் அப்படியாக கடன்கள் எல்லாம் அடைச்சதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்க ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஜெபத்திலே ஏசப்பா யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஒருவேளை வேலை செய்வார்கள் என்று சொன்னால் வேலையை ஆசீர்வதிங்க. ஒருவேளை வேலை இல்லை என்று சொன்னால் வேலையை நீர் தாங்கப்பா. குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வந்திருப்பார்கள் என்று சொன்னால் சமாதானத்தை கொடுங்க. ஒருவேளை கடன்
கடன் பிரச்சனையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருப்பார்கள்னு சொன்னால் கடன் பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வந்திருப்பார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒருவேளை கணவன் குடிகாரராக இருக்கலாம், குடி நீங்க வேண்டும் என்று வந்திருந்தா குடிகார ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா, குறைவைகளெல்லாம் நிறைவாக்கிடுங்கப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டதுனால ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமே. உடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமே அப்பா. ஒருவேளை வேலை செய்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை சம்பளம் அதிகமாக வேண்டும் என்று நினைத்திருந்தால் உடைய சம்பளங்கள் அதிகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதில் கலந்து கொண்டதுனால குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக வச்சுடுங்கப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் காலை 5 முதல் 6 மணி வரை ஒவ்வொரு நாளும் நடைபெறும். இதில் நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டதுனால உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருகும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் விசுவாசமாக கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், எல்லாரும் இதில் கலந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதுக்காவது செபிக்கணும் அப்படின்னு இருந்தாக்கா உங்களுடைய ஜெப பாயிண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த காலை நேரத்திற்காக நன்றி. இதுவரை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பாடல் பாடி உம்மை ஆராதித்து வேதத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்கவும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அநேக விண்ணப்பங்களுக்காக செபிக்கவும் நீங்கள் எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க, எங்களை கிருபை பாராட்டினீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.